Taste the Daily. அவர்களுக்கு எங்கள் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயனுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்தீர்கள். நாங்கள் 20 மாவட்டத்தில் இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம். பசுமை சாலையில் சேலம் சுந்தரம் அவர்கள் பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள். அந்த வையம்பாளையத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மனதில் நீங்காத இடங்களுக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை சந்தை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டமும் இதையெல்லாம் என் மனதிலே தொடர்ந்து வச்சிருக்கின்றோம். வருங்காலத்தில் உங்களோடு நாங்கள் உறுதியாக நின்று உங்களோடு உழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும், கௌசியா சங்கனூர் 2 ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோனல் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசன வசதியில் இல்லை. ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அதற்காக ஒரு இரிகேஷன் அசோசியேஷன் இங்கே ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் மனதிலும் இருக்கிறது, வனவிலங்குகள் பிரச்சனை. அதற்கு நாங்கள் மாறுபட்ட விதமான ஒரு தீர்வை முன்னிருந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். நீலகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய 67,000 ஏக்கர் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து அதில் வனப்பகுதியை விரிவாக்கம் செய்தால் வனவிலங்குகள் வாழ வழிவகுக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தெரியும். அங்கிருக்க வேலையாட்களுக்கு என்ன வழி செய்வது என்று கேட்கப்பட்டது. 3 லட்சம் தொழிலாளிகள் அங்கே இருப்பவர்களுக்கு, கோவை மாவட்டத்திலே விவசாயம் செய்தவர்களுக்கு 1 லட்சம் தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதியுடன் தோட்டங்களிலே இடம் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அப்படியே வேலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அங்கு அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பளத்தை இங்கே கொடுக்க முடியும் விவசாயிகளால். இரண்டாவது, 2 லட்சம் தொழிலாளர்கள் அங்கு இருப்பவர்களை கோயம்புத்தூரில் கொடிஷா நிறுவனம் 3 லட்சம் தொழிலாளிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே மலையிலிருந்து அந்த மலைத்தோட்ட தொழிலாளர்கள் கீழே வரும்பொழுது அவர்களுக்கு வீட்டு வசதியும் வேலை வசதியும் இருக்கிறது என்ற காரணத்தினால் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து வனவிலங்குகள் பிரச்சனை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, ஆர்கானிக் சர்டிபிகேஷன். நீலகிரி மலையிலிருந்து வருகின்ற தண்ணி தான் இங்கு 3-4 மாவட்டங்களுக்கு உபயோகமாகிறது. மக்கள் குடிவதற்கும் பாசனத்துக்கும் அதுதான் இருக்கிறது. அதை உடனடியாக நாம் ஆர்கானிக் பகுதியாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய வாழ்நாளும் தரமும் உயரும் என்கின்ற 2வது கருத்தை கொடுக்கிறோம். இறுதியாக, மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நாங்கள் அது வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம். அதில் குறுக்கிட விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு சிறு மாறுதல், 200 நாளுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிறோம், பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு கொடுக்கிறோம். அந்த 200 நாள் வேலை செய்தவர்களுக்கு 100 நாள் நீங்கள் வேலை கொடுத்தால் 300 நாள் அவங்களுக்கு வேலை கிடைத்ததாகவும் எங்களுக்கு 200 நாள் ஆட்கள் கிடைத்ததாகவும் இந்த ஒரு சிறு மாற்றத்தையாவது எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இந்த 2 தொகுதிக்குமான 35 கோரிக்கைகள் இந்த 2 தொகுதிக்கு மட்டும் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கவனிக்க நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்.